ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆர்டிஇ பற்றி பேச போகிறேன். ஆர்டிஇனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன். இது வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் எல்லா பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீடு பண்ணுவாங்க ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. இது எல்கேஜிலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் ஒரே ஸ்கூலில் அவங்களால படிக்க முடியும். இலவச கல்வியை பெற மாணவர்களுக்கு இந்த ரைட் டு எஜுகேஷன் உதவி பண்ணுது. அது இல்லாமல் கட்டணங்களின் நிதி சுமையை நீக்குவதன் மூலம் இந்த திட்டம் குழந்தைகளுக்கு உயர்தர கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 7602 தனியார் பள்ளிகள் இந்த முயற்சியில் பங்கு பெறுகின்றது. பெற்றோர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அருகில் உள்ள பள்ளிகளை தொடர்பு கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புக்கான சேர்க்கை கிடைப்பது குறித்து விசாரிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு மதிப்புமிக்க பள்ளியில் உங்கள் குழந்தையின் கல்வியை பெறுவதற்கான இந்த மதிப்புமிக்க வாய்ப்பை தவறவிடாமல் இருப்பது அவசியம். இதை எங்கே போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, rte.tnschools.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதை பற்றி எல்லாமே போட்டிருப்பாங்க. இதில் சேர்க்கை விண்ணப்பம் எப்போ தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 2025 மண்டேலேருந்து ஆரம்பிக்குது. இதோட கடைசி தேதி, விண்ணப்பமோட கடைசி தேதி 21 ஏப்ரல் 2025. இவங்களுடைய பேர் யாரெல்லாம் விண்ணப்பம் பதிவு பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டியலில் வெளியிடப்பட்ட தேதி 24ஆம் தேதி. யாரெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே 24ஆம் தேதி வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கூலில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் முக்கியமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கூலில் தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஒருத்தர் 5 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் பெரிய ஸ்கூலு இதெல்லாம் நிறைய ஃபீஸ் பே பண்ணணும், அதனால் இந்த ஸ்கூலில் நான் எப்படி என் குழந்தைய படிக்க வைப்பேன்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஸ்கீமே உருவாக்கியிருக்காங்க. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா பெரிய ஸ்கூல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லா ஸ்கூலும் முக்கியமாக 1 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க சேர்க்க மாட்டாங்க. 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட குழுக்கள் எப்போ நடக்கும்னா 25ஆம் தேதி ஏப்ரல். இதோட முடிவு வெளியிடும் தேதி 26ஆம் தேதி. சேர்க்கை பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கணும், உங்கள் குழந்தையோட பேர் இருக்கணுமா இல்லையான்றது தெரியறது 30ஆம் தேதி தெரிஞ்சிடும், மே மாதம். சேர்க்கை தொடக்க தேதி 2 ஜூன், 2ஆம் தேதி ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி குழந்தைகளை சேர்த்துக்குவாங்க. இதோட நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்க்க வேண்டிய கடைசி தேதி என்னென்னா ஜூன் 30. தமிழ்நாடு ஆர்டிஇ சேர்க்கை தேர்வு செயல்முறை 2025-26 தனித்துவமான வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா தனியார் பள்ளிகளிலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். என்னென்னு சொன்னீங்கன்னா, உங்கள் குழந்தையோட புகைப்படம், அதுக்கப்புறம் பேரண்ட்டோட ஐடி ப்ரூஃபு, அதில் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்புக்கு, பேன் கார்டு, இது எல்லாமே தேவைப்படும். இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்புறம் அத்தியாவசியமாக என்ன தேவைன்னா சான்றிதழ், அத்தியாவசிய சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் வேணும். பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி பிரிவினராக இருந்தால் அவங்களுடைய சமூக சான்றிதழும் வேணும். ஒருவேளை ஆதரவற்ற குழந்தைகள், அம்மா அப்பா கிடையாது, நாங்கள் தான் கார்டியனாக இருக்கோன்னா அந்த குழந்தைகளுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் குடியினருக்கான ஜாதி சான்றிதழ், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளாக இருந்தால் முதல் உரிமை அவங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும். 2 லட்சம் குறைவான குடும்ப வருமானம் இருக்கணும். வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு குறைவான குடும்ப வருமானம் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். எல்கேஜியில் சேர்கிறதுக்கு 3 வயசு நிரம்பி இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்கிறதுக்கு 5 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 1ஆம் வகுப்புக்கு சேர்கிறதுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 1, 2019 ஜூலை 31, 2020 பிறந்தவங்களாக இருக்கணும். எல்கேஜியில் சேரணுன்னா ஆகஸ்ட் 1, 2021 ஜூலை 31, 2022 பிறந்தவங்களாக இருக்கணும். அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கிறாங்க. ஒருத்தர் 5 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு ஆர்டிஇ பற்றியே தெரியாதுங்க, நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.